ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட் கூடவே நாளைக்கு ஓபன் ஆகக்கூடிய மார்ச் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் பத்தின முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இன்னைக்கு வரைக்கும் மே மாசத்துக்கான எல்லா புக்கிங்ஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு 300 தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்ணியிருந்தாங்க. மத்தியானம் 3 மணிக்கு திருமலா திருப்பதிக்கான ரூம்ஸ் புக்கிங் ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 300 டிக்கெட் கிடைக்கலன்னா வேற என்ன ஆப்ஷன் இருக்கு, அதை விட்டிங்கன்னா ரூம் கிடைக்கல அப்படின்னா நம்ம வேற எப்படி ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் நம்ம நேரடியாக போயிட்டு ரூம் எடுக்கணும், டிடிடியோட ரூம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக போயிட்டு விஷ்ணு நிவாசத்தில் ஆஃப்லைன் கவுண்டரில் ரூம் எடுத்துக்கலாம். அது நமக்கு ரூம்ஸ் இருக்கிறத பொறுத்து தான் கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா கீழ் திருப்பதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுளில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ரூம் வேணுமோ அந்த ப்ரைஸஸ்லாம் நம்ம கூகுளில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரூம்ஸ் ப்ரைவேட் ரூம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது. திருமலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டே பண்ணணும் அப்படின்னா ஒன்று டிடிடியோட ரூம் தான் நமக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஏன்னா ஆஃப்லைனில் சிஆர் ஆஃபீஸில் டெய்லியும் 50 ரூபா 100 ரூபா ரூம் நமக்கு காலையில் 5 மணிலேருந்து கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம காலையில் நின்னோம் அப்படின்னா கண்டிப்பாக ரூம் கிடைக்கும். சில நேரங்களில் மத்தியானம் கூட கொடுப்பாங்க. ரூம்ஸ் வெக்கேட் ஆகுது, அவைலபிள் இருக்குது அப்படின்னா அந்த ஆஃபீஸில் உங்களுக்கு தாராளமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நமக்கு அலாட் ஆகிறதுக்கு ஒரு 1லேருந்து மேக்ஸிமம் அந்த அலாட்மெண்ட் பொறுத்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட எடுக்கும். இதுவே நாங்கள் ஆன்லைன்லேயே ரூம் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் அந்த புக் பண்ணதுக்கான ரிசிப்டை திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டரில் போய் ஸ்கேன் பண்ணிங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஒரு 6 ஹவர்ஸ் டைம் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் நினச்சிக்குவாங்க அந்த டைம் மட்டும்தான் நமக்கு ரூம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம 24 ஹவர்ஸ்லாம் ஸ்டே பண்ண முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது. அது உங்களுக்கு அதில் ஏஆர்பி கவுண்டரில் போயிட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்கான டைம். அதில் மென்ஷன் பண்ணியிருக்க டைமுக்கு முன்னாடி போனீங்கனாலும் ஸ்கேன் பண்ண முடியாது. அந்த டைமை ஒரு செகண்ட் நீங்கள் அதாவது ஒரு நிமிஷம் கூட நீங்கள் லேட்டாக போனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த டைமுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த ஏஆர்பி கவுண்டரில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ரூம் அலாட் ஆயிரும். ஸோ இதுதான் ஆன்லைனில் புக் பண்ணதுக்கான ப்ரொசீஜர். 2 பேர் நீங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க. ஆஃப்லைனில் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா நம்ம சிஆர் ஆஃபீஸில் ட்ரை பண்ணலாம். அதை தாண்டி ப்ரைவேட் மடங்கள் நிறைய இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷனோட ஆன்லைன் புக்கிங்ஸ் செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் ஏசி ரூம் 900 ரூபாய்க்கு கிடைக்கும். ஏசி ரூம் ஜிஎஸ்டியோட சேர்த்து 2500 3500 அந்த மாதிரி இருக்கும். திருமலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மடங்களில் ரூமோட ப்ரைஸ் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் டிடிடியோட ரூமை கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஓப்பன் ஆன கீழ் திருப்பதியில் இருக்க ரூம் அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்டிமிட்டாவில் ரூம்ஸ் ஆன்லைனில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே திருமலா திருப்பதி இது ரெண்டுமே நமக்கு டிக்கெட்ஸ் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான். இன்னொரு திருப்பதின்னு கொடுத்துருக்கிறது திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலுக்கு போகிறோன்னா நம்ம தொலப்பா கார்டன்ஸில் ஸ்டே பண்ணணும்னா அதுக்கு ஆன்லைன் ரூம்ஸ் தான் கிடைக்கும். அது உங்களுக்கு திருப்பதியில் வந்துடும். நெக்ஸ்ட்டு தலக்கோணா அப்படிங்கிறது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்குது. அங்கே ஸ்டே பண்ணணுனாலும் நமக்கு ஆன்லைனில் ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். இதை தாண்டி ஒண்டிமிட்டா இந்த டைம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்றைக்கி அக்கமடேஷனில் இருக்கக்கூடிய புதுசான அப்டேட்டு. உங்களுக்கும் 300 டிக்கெட் கிடச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ரூம்ஸ் கிடச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். கிடைக்கல அப்படின்னாலும் நான் சொன்ன இந்த ஆப்ஷனில் ரூம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்லேலாம் ரூம் யாராவது கேன்சல் பண்ணாங்கன்னா நம்ம அப்பப்போ செக் பண்ணி போகிற வரைக்கும் ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். இப்போ அப்படி கிடையாது. ஆன்லைனில் கேன்சல் ஆச்சுன்னா அது அன்னன்னைக்கு ஆஃப்லைனில் ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 300 டிக்கெட் கிடைக்கலன்னா வர்ச்சுவல் சேவாவில் செக் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் வர்ச்சுவல் சேவாலையும் மே மாதம் புக் ஆகி இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. எதுக்கும் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இது கிடைக்கல அப்படின்னா நமக்கு ஸ்ரீனிவாச திவ்யானுகிர ஹோமம் டிக்கெட் ஏப்ரல் மாதம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த மாதத்துக்கு முன்னாடி மாதம் ஓப்பன் பண்ணுவாங்க. நாளைக்கு மார்ச் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் மே மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அது ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய 300 டிக்கெட்டுக்கான ஆப்ஷனாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கனில் போகலாம். இல்லை ஆஃப்லைனில் நடக்கக்கூடிய ஹோமம் டிக்கெட் வாங்கிட்டு கூட நீங்கள் தர்ஷன் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டிக்கெட் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நேற்று 78,892 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் வெறும் 4 கம்பார்ட்மெண்ட் தான். சுமார் 8லேருந்து 10 மணி நேரம் ஆகுது. திங்கள் செவ்வாய் புதன் வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நேரடி சர்வ தரிசனமே டோக்கன் இல்லாமல் கூட நீங்கள் தாராளமாக போகலாம். வியாழக்கிழமைகளில் நேத்திர தரிசனம் அப்படின்றனால அன்னைக்கு நாள் மட்டும் கொஞ்சம் கூட்டம் இருக்கும்.
அப்புறம் வெள்ளி சனி ஞாயிறு வீக்கெண்டாக இருந்தாலும் இப்போல்லாம் ஓரளவுக்கு தான் க்ரௌடு இருக்குது. ரொம்ப பெருசாக ஹெவியாக இருக்குது, கம்பார்ட்மெண்ட் தாண்டி வெளியிலலாம் வெயிட் பண்ணுறாங்கன்ற மாதிரி க்ரௌடு வந்து இல்லை. ஆனால் சம்மர் ஹாலிடேஸில் வந்து கண்டிப்பாக க்ரௌடு இருக்கும். சம்மரில் போகிறவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் டிக்கெட்டில் போகிறது தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கனுக்கு வந்து மினிமமாக ஒரு 3லேருந்து மேக்ஸிமம் 5 மணி நேரத்துக்குள்ளே ஆகலாம். 300 ரூபா தரிசனம் இருந்துச்சுன்னா 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். இது வந்து ஆவரேஜான டைம் தான். இந்த டைமை விட உங்களுக்கு அதிகமாகவும் ஆகலாம், சில டைம் கம்மியாகவும் வந்து ஆகலாம். டெய்லியுமே கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த டோக்கன் வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே கொடுப்பாங்க. இது வந்து ஒவ்வொரு நாளும் நைட்டு 9 மணிக்கு அடுத்த நாள் மதியானத்துலேருந்து இருக்க ஸ்லாட் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 9 மணிக்கு மேலே நீங்கள் என்ன டைம் ரீச் ஆனாலும் அந்த கவுண்டரில் உங்களோட ஆதார் கார்டை காட்டி டோக்கன் வாங்கிக்கலாம். ஒரு தடவை தர்ஷன் பார்த்தீங்கன்னா திரும்ப பார்க்குறதுக்கு 30 நாள் நம்ம வெயிட் பண்ணோம். என்றைக்கு டோக்கன் வாங்குறீங்களோ தர்ஷனத்துக்கு அந்த நாளில் இருந்து தான் கணக்கு. அதே மாதிரி ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், இந்த மாதிரி ஸ்பெஷல் தர்ஷன்லாம் போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து 90 நாள் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிடிடியோட ஹெல்ப் டெஸ்க்கு கூட நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் அவங்க சொல்லுவாங்க. 155257. ஸோ இதுதான் அந்த நம்பர். இதில் தமிழில் கூட நம்ம பேசிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வெப்சைட்டில் நம்ம வந்து எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அப்டேட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு வழி தான் இருக்குது ஆஃப்லைனில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு நாளைக்கான புக்கிங் அண்ட் கடைசி புக்கிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாளைக்கு வந்து காலையில் 10 மணிக்கு 2 புக்கிங்ஸ் இருக்கும். அதில் ஒன்று முக்கியமானது வந்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன், ஸ்ரீனிவாச திவ்யா அனுகிரக ஹோமம். இதுக்கு 1600 ரூபா நம்ம வந்து பே பண்ணணும். 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 12 வயசுக்கு கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை. அவங்களே நம்ம கூட ஹோமம் அட்டன் பண்ண வச்சு திருமலைக்கு போய் தர்ஷன் பார்க்கலாம். இதில் கம்பல்சரி ஹோமம் அட்டன் பண்ணணும். அங்கே தான் ஸ்கேன் பண்ணி சீல் வைப்பாங்க. நம்ம ஹோமம் அட்டன் பண்ணாமல் போயிட்டு தர்ஷன் பார்க்க முடியாது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஹோமம் அட்டன் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்களோ அவங்க மார்ச் மாதத்துக்கு புக் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 150 டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுவாங்க. இது வந்து இந்த வைகுண்ட துவார தரிசனத்தப்போ தான் ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு புக்கிங். இந்த மந்தெல்லாம் பெருசாக எரர் இல்லை, டிக்கெட் ஓரளவுக்கு கிடச்சதுன்னு தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்ஜித சேவா டிக்கெட் எப்படி புக் பண்ணுவோமோ சேம் அதே மெத்தடில் தான் உங்களுக்கு இந்த டிக்கெட்டும் இருக்கும். அதுக்கு அடுத்தது மார்ச் மாதத்துக்கான லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட்டும் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. யாராவது நீங்கள் திருச்சானூர் கோயிலில் போயிட்டு கல்யாணோற்சவமோ இல்லை சுப்ரபாத சேவாவோ பார்க்கணுன்ற மாதிரி ஐடியா இருக்குது, இல்லை வேறு கோவில்களில் நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதிலேயே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். திருமலையில் உங்களுக்கு சுப்ரபாத சேவா ஒரு டைம் கூட கிடைக்கல அப்படின்னா திருச்சானூரில் உங்களுக்கு ஆன்லைன்லேயே டிக்கெட் கிடைக்குது. ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சேவா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திருமலையிலையும் தொடர்ச்சியாக ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலேயுமே ட்ரை பண்ணுங்கள். என்றைக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சேவா டிக்கெட் வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான டவுட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குற டைம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதுக்கு தனியாகவே நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் நைட்டு 9 மணிக்கு மேலே டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எத்தனை மணி வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்குறீங்க. ஸோ இது இந்த டிக்கெட் வந்து என்ன பேஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா 9 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா க்ரௌடு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அடுத்த நாள் காலையில் மத்தியானம் வரைக்கும் கூட டோக்கன்ஸ் இருக்கும். க்ரௌடு அதிகமாக இருக்குது, நிறைய பேர் போய் வாங்கிட்டாங்க. இப்போ ஒரு 10,000 டோக்கன்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஒரு 4000 பேர் 5000 பேர் தான் வாங்கியிருக்காங்கன்னா மீதி இருக்கிற டிக்கெட் இருக்கிற வரைக்கும் கவுண்டர் ஓப்பனில் இருக்கும். சப்போஸ் வந்து ஏர்லி மார்னிங் வரைக்குமே அந்த டோக்கன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் பேசிஸ். அதனால் ஓப்பன் ஆகிற டைம் மட்டும் தான் நமக்கு தெரியும். வீக் டேஸில் ஓரளவுக்கு டிக்கெட்ஸ் வந்து இருக்கும், வீக்கெண்ட்ஸில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னொருத்தவங்க டவுட் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் 300 ரூபா டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் வந்து ஐ கான் புக் ரூம், தேர் இஸ் ஒன்லி திருப்பதி ரூம் தான் இருந்துச்சு, நான் அதை வந்து புக் பண்ணிட்டேன். எனக்கு திருமலையில் ரூம் வேணும், நான் இப்போ திருப்பதி ரூமை கேன்சல் பண்ணிவிட்டு திருமலையில் புக் பண்ணிக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறீங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருமலையில் ரூம் கிடைக்காது. ஏன்னா கேன்சல் ஆகக்கூடிய ரூம் வந்து திரும்ப ஷோ ஆகாது. திருப்பதியில் சப்போஸ் ஒரு சில இடங்களில் ரூம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட புக்கிங்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு இனிமேல் அடுத்த மாத புக்கிங்கில் தான் உங்களுக்கு வந்து அந்த மாதத்துக்கு தான் வருமே தவிர கேன்சல் ரூம் வந்து காட்டாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணாதீங்க, ஸ்டே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்து இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா, என்னோட காசு வந்து போயிடுச்சு ஆனால் ரூம் வந்து கன்ஃபார்ம் ஆகல, அந்த அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகுமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஆகும். ஒரு 3லேருந்து 5 நாளுக்குள்ளே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நான் 3ன்னு சொல்கிறது சில டைம் 2 நாளில் கூட வந்துடும். நீங்கள் யூஸ் பண்ண மெத்தடை பொறுத்து. இப்போ யூபிஐ இருந்தால் உங்களுக்கு ஒரே நாளில் 2 நாளில் கூட வந்துடும். கண்டிப்பாக அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க 28 தரிசனம் 27, 28 ரூம் புக் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் 27 2 பேருக்கு மட்டும் ஒரு ரூம் புக் ஆகிருச்சு. டோட்டலாக 3 பேர் ஸ்டே பண்ணணும். ஒருத்தர் எக்ஸ்ட்ராவாக அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ரூமோட ஸ்பேஸ் பொறுத்து மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு 7 to 8 பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணிக்கலாம். ஏசி ரூம்லாம் உங்களுக்கு ரொம்பவே பெருசாக இருக்கும். 10 பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணலாம். ஸோ இத்தனை பேர் தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்ற எந்த ரூல்ஸும் கிடையாது. மினிமமாக 2 பேர் வந்து இருக்கணும் அப்படின்றது தான் ரூல்ஸ். அதுக்கப்புறம் வந்து யுவர் எக்ஸ்பிளனேஷன் சூப்பர் மேம். இந்த ஹோமமில் 5 மெம்பர்ஸ் புக் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5 பேர் புக் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மொபைல் நம்பரில் மேக்ஸிமமே நம்ம 2 பேத்துக்கு தான் பண்ண முடியும். ஸோ இன்னொரு மொபைல் நம்பரில் 2 பேத்துக்கு பண்ண முடியும். நீங்கள் 4 பேத்துக்கு பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் கூட போயிட்டு நீங்கள் அப்போ போனாலும் 2 பேத்துக்கு தான் வாங்க முடியும். ஸோ இது வந்து சிங்கிள் டிக்கெட்டாக வாங்க முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து இன்றைக்கி புக்கிங்கில் யாருக்கெல்லாம் அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடுச்சோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வந்துடும். வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொருத்தவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, கல்யாணோற்சவத்துக்கு வந்து 10 வயசு பையனை வந்து கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகலாம். 11 வயசு அதுக்கு கீழே இருக்க எல்லாருக்குமே ஃப்ரீ அலௌடு தான். தாராளமாக நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் டவுட் கேட்டிருக்காங்க பாருங்கள். 9 வயசு 11 வயசு பையன் இருக்காங்க. அவங்களுக்கு ஹோமம் டிக்கெட் எடுக்கணுமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. டிக்கெட் புக்கிங் வெப்சைட்டில் நம்ம ஏஜ்னு சொல்லி என்ட்ரு பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் 12க்கு மேலே நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா தான் அதில் என்ட்ரியே ஆகும். 12 வயசாக இருந்தால் கண்டிப்பாக டிக்கெட் எடுங்க. கம்மியாக இருந்தால் தேவையில்லை, தாராளமாக அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதாங்க இன்றைக்கான முக்கியமான அப்டேட். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.